ஹாய் ஹலோ வணக்கம் ஃபன்நெட் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த கில்லி பாய் வந்து ஒரு சூப்பரான கேம் ஷோட வந்திருக்கிறேன். அந்த கேம் என்ன அப்படின்றத வந்து அங்கே ஸ்மார்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. உங்கள் நேம்? ஹாய் பார்த்திபன். பார்த்திபன். ஓகே, யோகாஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? யோகாஸ் மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இது வரையும் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த ஸ்கூல் டைம்லலாம் அந்த பிடி சார்லாம் சொல்லி கொடுப்பாங்களே, அதெல்லாம் கூட கிடையாதா? ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே, 5 minutes ட்ரை பண்ணிடுவோம். யோகா பண்ணுறது நம்ம உடலுக்கு சரியான ஒரு உடற்பயிற்சி. சரி ஓகே. இப்போ வந்து அந்த யோகாவை தான் நீங்கள் வந்து ஒரு 100 செகண்ட் பண்ண போகிறீங்க. நாங்கள் கண்ணை கட்டின நிலையில், ஓகேவா? அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல் வருது அப்படின்றத வந்து நீங்கள் அந்த 100 செகண்ட் நீங்கள் எண்ணிக்கலாம். 100 செகண்ட்க்கு அப்புறம் நீங்களே அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். ஓகே சார். ஓகே ஓகே சார், பண்ணலாமா? பண்ணலாம் சார். இப்போ வந்து நாங்கள் என்னன்னா உங்களை வந்து ஒரு 100 செகண்ட் வந்து கண்ணை கட்டிடுவோம். நீங்கள் கீழே வந்து உட்காந்து ஒரு யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத சொல்லணும் நீங்கள், ஓகேவா? ஓகே. அது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு 100 செகண்ட் உட்காரதே கஷ்டம். உங்களால் முடியுமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போ போகலாமா? கண்டிப்பாக. சரி. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கேர்ள் ஒன்று உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த யோகாவை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத வாங்க பார்ப்போம். இந்த இப்போ யோகாலாம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணது கிடையாது. மெடிடேஷன் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கூல் டைமில் பிடி சார்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்களே, அந்த டைமில் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே. இப்போ என்னென்னா நான் வந்து உங்களோட கண்ணை கட்டிடுவேன். ஒரு 100 செகண்ட் வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உட்காந்து யோகா வந்து பண்ணும்போது என்னென்ன ஃபீல் வருது அப்படின்றத வந்து கடைசியில் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? போகலாமா? முடியுமா? முடியுமா? தேங்க்யூ. ஓகே, போகலாமா? அங்கே ஒருத்தர் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த கேமை வந்து அவர் எப்படி பண்ணுறாருன்றத பார்ப்போம். ஹாய் ப்ரோ, திருமாறன் என் பேர். உங்கள் நேம்? ஜாஃபர். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு கேம் ஒன்று சின்னதாக, ஒரு 100 செகண்ட் வந்து உங்களால் கண்ணை மூடிட்டு உட்காந்து யோகா பண்ண முடியுமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசு ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். பிடி சார் சொல்லி கொடுத்து. ஓகே ஓகே. நிறைய பேர் ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. என்ன விவர்ஸ், இந்த கேம் ஷோ பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் என்ஜாய் பண்ணேன். இதை வந்து ஃபன்னியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு ப்ராங்க் ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திருமாறன். பை பை, டேக் கேர். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடிக்கிற 2000 நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டை ஒருத்த வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். என்ன, தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியா காத்துக்கிட்டே இருக்கான். நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, 3வது நாள் சரியா இருக்கிறாங்க. அதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும், உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம். கணக்கு சரியா வரும் பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம்.
சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்னவாரு தெரியலையே, வள்ளுவன் 2000 காலத்து கழிச்சு இருக்கானே, அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான் வள்ளுவன். அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான்? அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும், அப்பதான் நிதின்னு பேரும் புகழும் இருக்கும். 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத, அதுக்கு மேல நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. இந்த உலகத்தின் முதல்ல 1330 ட்வீட் எழுதுனவன் திருவள்ளுவர் தான், 1.25 அடியில. நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான், அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான்.